ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினை ரொம்பவே டேக் கேர் எடுத்து பார்த்துக்கிறான். ஹீரோவுக்கு திரும்பியும் ஹீரோயினோட பேச்சு பார்க்கணுன்னு சொல்லி ஆசை வந்துட்டு, ஏன்னா ஹீரோயின் டாக்டர் ஹுக் கிட்ட போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஜலசை தாங்க முடியாமல் இருக்கான். லாஸ்ட்டில் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி கையை வேற ஒடிச்சு விட்டுறான். லாஸ்ட்டில் நேரடியாக டாக்டர் ஹூக்கிட்டே உங்களுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் பிடிச்சிருக்குன்னு அவரும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே டாக்டர் ஹூக் 2 கப் பால் வாங்கிட்டு ஹீரோயினை பார்க்க தான் வர்றாங்க. ஆனால் ஹீரோ ஹீரோயினை விட்டு நகராமல் ஹீரோயின்கிட்டேயே உட்காந்து நல்லா பார்த்துட்ருக்கான். அதை பார்த்தோன்னே இவர் பாவம் அப்செட் ஆயிடுறாரு. அப்போ பார்த்து டாக்டர் ஆலிஸ் வேறு வந்துடுறாங்க. உடனே டாக்டர் ஹூக் கேட்காரு, என்னாச்சு நீ வீட்டுக்கு போகலையா அப்படின்னா, இந்த கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் உனக்கு பால் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கொடுக்காரு. அதனால் டாக்டர் ஆலிஸ்க்கு சந்தேகம் யாருடா உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துடுறாங்க, ஹீரோவையும் ஹீரோயினையுமே. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை பற்றியே நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராம் கேட்கான், என்னாச்சு ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அவளை காரில் கூட்டு போயிருக்கும்போது நான் பிரேக் போட்டேன், அதனால் அவளுக்கு அடிபட்டுட்டேன் அப்படின்னா. சரி, எப்படி அவங்க சவுண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கோ நெத்தி மேலேயே அடிச்சு விட்டுறான். காலையில் ஆனதுனால ஹீரோயின் எஞ்சி பார்க்கும்போது டாக்டர் ஹூக் தான் நின்றுட்டு இருந்தோம். நான் இப்போமே உடனே வரேன் வேலைக்கு அப்படின்னா, இல்லை நீ ஃபஸ்ட்டு ரெஸ்டடு, உனக்கு சரியானன்னா நீ மற்ற பேஷண்ட்டை பார்க்கவா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டே கேட்காரு, எனக்கு உன்ட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்காரு. ஹீரோ ஹீரோயினுக்கு செய்கிற பணிவிடையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கையை அசைக்காமல் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோ என்னதான் சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான் வெளியில் நின்று. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள கேட்க, என்னாச்சு உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு பரவாயில்ல ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிடுறா. ஏன்னா ஹீரோ நல்லா பார்த்துக்கிட்டான்ல அதனால். இந்த சைடு வீட்டில் லூசியோட பையனை ஹீரோயினோட அம்மா தான் ரொம்பவே பாசமாக பார்த்துட்ருக்காங்க. லூசியும் அவளோட ஹஸ்பண்ட் ஜாப்பு பேசிகிட்டு இருக்காங்க. நீ அன்னைக்கு ஒருத்தனை அடிச்சில்ல, அது யாருன்னு தெரியுமா? நம்ம ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது பிரதரின்லாவா அப்படின்னு சொல்லி இவனு கத்திடுறான். அமைதியாக பேச, அம்மா கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் உடனே போய் மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு அவனும் கதறிட்டு இருக்கான். அப்போ அமைதியாக பேச, அம்மா கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்னும் எங்கள் அக்கா அவளோட வெட்டிங் ரிங்கை வச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது அப்படியா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோயினிடாமல் அவன் சும்மா ஒன்று பாசத்துக்காண்டிலாம் வைக்கல, அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் நல்ல வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னம்மா ஒட்டு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறா. நீங்கள் 2 சத்தமாக தானே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அம்மாவும் அசால்ட்டாக சொல்லிட்டு, ஆமாம் நீங்களும் அவனும் எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டது ஒட்டு கேட்டவொன்னே, நாங்கள் தெரியாமல் மீட் பண்ணிட்டோம், தெரியாமல் அடிக்க வேற செஞ்சுட்டான் அப்படின்னா. என்னது தெரியாமல் அடிக்க வேற செஞ்சுட்டானே, நம்மளாம் என்ன நினைப்போம் அவங்க அம்மா கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் 4 அடி சேர்த்தடிச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போகுது அது பாட்டில் அசால்ட்டா. ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சு ஊட்ட போகிறான். அது எல்லாத்தையும் பிங்கி கோவமாக பார்த்துட்ருக்கா. ஆனால் ஹீரோயின் இல்லை, நான் இன்னொரு கை வச்சுருக்கேன், அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சாப்பிட்றதையே உட்காந்து ஹீரோ ரசித்து பார்த்துட்டு இருந்தோன்னே ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்ன உடனே, உனக்கு சாப்பிட்டோன்னே மெடிசன் வேறு கொடுக்கணும்ல, அதை வேறு எடுத்து நான் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி ஏதாவது செஞ்சு தொலைப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் பேக்கை தான் திறக்கான். அப்போ ஹீரோ பார்த்துட்றான். ஹீரோ குப்பத்திரியில் போட்டதை ஹீரோயின் எடுத்து வச்சதை பார்த்துட்டு, ஆமாம் இது என்ன அப்படின்ன ஒன்று, ஆமாம் ராம் தான் சொன்னான், யாரோ வேணுக்குன்னே எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்பவே ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹீரோக்கு ஒரே வெக்கமாக வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பிங்கி வந்துடுறா. நேற்றுக்கு உன்னோட போஸ்ட் பார்த்தேன், உனக்கு பேண்டாஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கேன், அதனால தான் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு பேண்டாவை எடுத்து கொடுக்கா. நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு, நான் உன்னை வார்டில் பார்க்கேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளே மாரி பேசி காமிச்சிடும். என்னாச்சு நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே, என்னது ஜெலஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே, எங்கள் அம்மா தான் அவளை டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு தான் பிடிக்குமே, அவங்க அப்பா தான் மினிஸ்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதா எங்கள் அம்மா டேட் பண்ண வேண்டியதானே, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு தான்ப்பா டேட் பண்ணுவேன் அப்படின்னாலும், சரி நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை டேட் பண்ணி என்கிட்ட அதுக்காண்டி நிற்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்து டயாலிசிஸ் பண்ணதுக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது, யாருக்குப்பா அப்படின்னோடனே, வேறு யார் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தான் அப்படின்னோடனே ஹீரோவும் பார்த்துட்டு போய் போகிறாங்க. ஹீரோயினும் டாக்டர் ஹூக்கிட்ட போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவர் யூரின் போகும்போது பிளட் அவருக்கு கிட்னி தான் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறா, அப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னோடனே, ஆமாம் அவரோட ஃபேமிலியில் நாங்கள் கால் பண்ணி சொன்னோம், ஆனால் அவருக்குள்ள கிட்னிக்குள்ளே மேட்சிங் அவரோட எக்ஸ் ஒய்ஃப் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ எல்லோரும் கால் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லோரும் கால் பண்ணோம், ஆனால் அவங்களுக்குள்ளே டிவோர்ஸ் ஆனதுனால அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாங்கள் நினைக்கோம். என்ன செய்ய, அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு திருப்பி வச்சிடுறாங்க. சரி அப்போனா வேறு டொனேட்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.
ஹீரோ ஹீரோயின் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து கிட்னி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, எப்பா நீ என்ன நினச்சிட்ருக்க, அது டிவோர்ஸ் ஆகிட்டு எக்ஸ் ஒய்ஃப் அவங்க எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஹீரோயினோட சிஸ்டர் லூசியும் அவளோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு, நாங்கள் வந்து சாரி சொல்ல தான் வந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. ஹீரோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை பார்த்து, என்னாச்சு உன் கைக்கு, உங்கள் அம்மா எப்பா எவ்வளோ நேரம் தேடிட்டே இருந்துச்சுன்னு தெரியுமா, ரொம்பவே பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அம்மாட்ட இதை பற்றி சொல்லாத நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினும். சரி சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் திரும்பி ஹீரோ கையை பிடிச்சி இழுத்தோன்னே ஹீரோ பயந்துடுறான். ஒன்றும் இல்லை, சும்மா இந்த மாரி செய்கிறதுக்கு தான் அப்படின்னு செஞ்சோடனே ஹீரோ வித்தியாசமாக செஞ்சிட்ருக்கான். ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டேன்னா, உங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாரி வந்து செஞ்சால் தானே பிடிக்கும் அப்படின்னு, அது என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு போகிறாங்க. டாக்டர் ஆலிஸ் வந்து அவங்களோட பொண்ணான மீன்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. மீன்ஸ் சொல்லிகிட்டு இருக்கா, அம்மா அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரிம்மா அம்மா சீக்கிரமே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களாலையும் மகளை பிரிஞ்சு இருக்க முடியல. ஹீரோயின் வந்து டாக்டர் ஆலிஸ்ட்ட வந்து சஜஷன் கேட்டுட்ருக்காங்க, இந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டொனேட்டரை தேடி தான் ஆகணும், கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைட் டாக்டர் ஹூக் வந்து ஆலிஸும் டாக்டர் ஹூக்கும் எடுத்த பழைய ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆலிஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து நீங்கள் லீவ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இதேமாரி தான் இங்கே யாருக்கு நடந்தாலும் நீ வந்து லீவ் கேட்பியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இவளுக்காண்டி தான் கேட்கேன் அப்படின்னா. சரி எவ்வளோ வருஷமாக அவங்க 2 பேருக்கும் வந்து பழக்கம் இருக்குது அப்படின்னோடனே, 8 வருஷமா, நாங்கள் முன்னாடி கல்யாணமும் முடிச்சிருந்தோம் ஆனால் அப்படின்ன உடனே, முன்னாடி தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிருந்தீங்க ஆனால் இப்போ பிரிஞ்சிட்டீங்க அப்படி தானே, அப்போனா உனக்கெல்லாம் வந்து எந்த ரைட்ஸும் கிடையாதுப்பா, எனக்கும் வந்து உனக்கு ஏற்ற மாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யாருனாலும் வந்து ஹீரோயினை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோ நான் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஹீரோயினி அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டோட ஒய்ஃப் வந்து ஃபோன் எடுத்தாங்களா என்ன அதுன்னு சொல்லி தான் கேட்க வந்திருக்காங்க. இல்லை அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் பேர் கேட்டவுடனே வந்து வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே என்ன செய்ய அப்படின்னு சொல்லி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாந்திரா வந்து ஹீரோயின் கேட்காங்க, என்னாச்சு ஃபோனை வந்து ஒய்ஃப் எடுத்தாங்களா அப்படின்னா, இல்லை அப்படின்ன உடனே ஹீரோயினை வந்து ட்ரை பண்ணி பார்க்காங்க. ஃபோனை வந்து எடுக்கிற மாரி தெரியல, லைட்டாக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் பேர் கேட்டோடனே வச்சிடுறாங்க. அதனால் ஹீரோயின் வந்து நம்பரை வாங்கி நம்பருக்கு வந்து மெசேஜாக பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போ பார்த்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து வேக வேகமாக ஓடுறதை பார்த்து ஹீரோயினும் ஓடி போகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து பல்ஸ் எல்லாம் நிற்கிற மாரி இருந்த உடனே ஹீரோ தான் வந்து விடாப்பிடியாக சிபிஆரை வந்து கொடுத்துட்ருக்கான். ஒரு வழியாக காப்பாற்றவும் செஞ்சிடறான். டாக்டர் ஹூக்கே பாராட்டுறாரு. ஹீரோ ரொம்பவே வந்து ஒரு மாதிரி உட்காந்தவுடனே ஹீரோயின் வந்து காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான், ஒரு வழியாக நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னா. ஹீரோயின் ரொம்பவே நீ நல்லா தான் செஞ்சேன் அப்படின்ன உடனே, எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துட்டு நானே வந்து அங்கே படுத்து கிடக்கிற மாரி, அதனால தான் ரொம்பவே வந்து உத்வேகமாக செஞ்சேன். எல்லாருமே மனிதர் தான், எல்லாத்துக்குமே வந்து நோய் வரதான் செய்யும். ஆனால் வந்து நம்ம அதுக்காண்டி வந்து எவ்வளவோ வந்து மெடிடேஷன் யோகா எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாலுமே வந்து நமக்கு வாழ்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்கிறதே வேஸ்ட்டு தான். என்னையை மன்னிச்சிரு, நான் உனக்கு நிறைய பேட் மெமரிஸெல்லாம் கொடுத்துட்டேன், தயவுசெய்து என்னையை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட ஹீரோயினும், சரி நான் எல்லா பேட் திங்ஸையும் வந்து நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாங்க. ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு கால் பண்ணி, என்னாச்சு நீ வந்து என்ன செஞ்சிட்ருக்க, ஹீரோயினும் உன் கூட தான் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்காளோ அப்படின்ன உடனே, ஆமாப்பா எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ன உடனே, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டீங்க, இருந்தாலுமே வந்து நான் நினைக்கிறேன் 2 பேரும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே, ஆமாப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் வந்து ஹீரோயினை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, லவ்வுங்கிறது ஒரு செடியை நடுற மாரி, அதை எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதுபடி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாப்பா நான் சொன்னேன் அப்படின்ன உடனே, அம்மா வந்து உங்கள்ட்ட டிவோர்ஸ் வந்து அவங்க வாங்கணுன்னெலாம் வரலை, சும்மா தான் வந்தாங்க, எனக்கு தெரியாதா நான் உன்னோட அப்பாலாப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா எனக்கு நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் ரொம்பவே முக்கியம், என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்துடுங்கப்பா அப்படின்ன உடனே, சரிப்பா சரிப்பா எனக்கெல்லாம் தெரியும், நீ ஃப்ரீயாக இருக்கல வீட்டுக்கு வாயேன் அப்படின்ன உடனே, சரிப்பா நான் வரேன், நீங்களும் வந்து அம்மா கூட வந்து நம்ம வீட்டில் இருந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, கண்டிப்பாப்பா என்னோடய ரிசர்ச் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நான் வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்து இருப்பேன், உன்னோட சக்ஸஸ்லாம் யார் பாப்பா, நான் பார்க்காம வேறு யார் பாப்பா அப்படின்னோடனே, சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் டியூட்டிலாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக காரை கொண்டு வந்து நிறுத்தி உள்ளே யாருன்னு சொல்லும்போது ஹீரோயின் யாராவது தான் நிற்காங்க. ஆனால் ஹீரோவை வெளில வந்து ஹீரோயின் பேக்கை எடுத்துகிட்டு கார் கதவை திறந்து உள்ளெல்லாம் வந்து உட்கார வச்சு சீட் பெல்ட்லாம் வந்து அவனே மாட்டி கூப்பிட்டு போகிறான்.
போகிற வழியில் ஹீரோயின்ட்ட சொல்லவும் செய்கிறான், நீ வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும். ஹீரோயினை கரெக்டாக ஹீரோ வந்து வீட்டில் வந்து இறக்கும்போது கரெக்டாக பின்னாடி வந்து 2 பேர் பேசிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா அது லூசியும் அவளோட ஹஸ்பண்ட் ஜாப்பும் தான். ஹீரோவை பார்த்தோன்னே நீங்களா வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு திரும்பி நீங்கள் 2 பேரும் சேர போகிறீங்களா என்ன அப்படின்னு, அதெல்லாம் சும்மா ஒன்றும் இல்லை அப்படிங்காங்க அவங்களும். சரி வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னா அம்மாலாம் தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுது வா வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு ஆமாம் முன்னாடி இருந்தது அதே டேஸ்ட் இப்பவும் இருக்கே அப்படின்னா எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே ஜாப் சொல்கிறான், அதை எப்படி இதை வந்து யாராலையும் மறைக்க முடியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு டாக்டர் கூக்கும் ஆலிஸும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் கூக்கு வந்து நேரடியாகவே கேட்டுட்டார், என்னாச்சு உன் பொண்ணை பற்றி என்கிட்ட ஏன் நீ சொல்லவே இல்லை அப்படின்ன உடனே ஆலிஸ் வந்து ஃபோனில் வந்து பொண்ணோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு இவ தான் என் பொண்ணு என்னை மாரி தான் இருப்பா, சில சமயங்களில் நான் சின்ன பிள்ளையில இருந்து எப்படிலாம் செஞ்சுருப்பேனோ அதே மாதிரி தான் செய்வார், ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இவ ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் கோக்கும் சொல்கிறாரு. ஆலிஸ் வந்து டாக்டர் கூக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து என் பொண்ணை பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியல என் பொண்ணாலையும் இருக்க முடியல அதனால் நான் வந்து அங்கேயே போகிறேன் அப்படின்ன உடனே நீ அவளை கூட்டிகிட்டு இங்கே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி டாக்டர் கூக்கு அழகாக கேட்டுடுறாரு. ஆனால் வந்து டாக்டர் ஆலிஸ் எதுவுமே சொல்லாமல் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கல சும்மா இருக்கல அம்மா உங்கள் அம்மா வெங்க அப்படின்னோடனே அம்மா வந்து என் பையனோட தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வந்து உங்கள் அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்னத்த பேச போகிற ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் இன்னும் என் மேலே கோவமாக இருப்பாங்களா அப்படின்னு நீ என்ன செஞ்ச அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு உனக்கே தெரியும் அப்படின்னா இன்னும் மறக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோவும் நான் கூட மறந்துடுவேன் எங்கள் அம்மாலாம் மறக்கவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறா. லூசி வந்து சொல்கிறான் அம்மா வந்து இன்றைக்கி உன் பக்கத்தில் தான்ப்பா படுக்க போகிறாங்க அப்படின்னு. ஹீரோ சொல்கிறான் அது எப்படி உங்கள் அம்மா வந்து திரும்பி படுத்துட்டாங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு அவ்வளோதான் கை உடஞ்சிரும் அப்படின்ன உடனே சச்சோ என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாப் நல்லா வச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். உடனே வந்து லூசி தான் வா வா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி அவளை தள்ளிட்டு போகிறா. ஹீரோ சொல்லிடுறான் நீ வந்து உங்கள் அம்மா பக்கத்தில் படுத்த அப்படின்னா உன் கை வந்து ஹர்ட் ஆயிரும் அதனால் நீ வந்து ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது, ஆனால் நான் உங்களுக்குலாம் படுக்க மாட்டேன், நீ வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆகிற அளவுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன், உன்னை கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறேன் நீ வாயேன் வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினும். ஹீரோ விடுற மாரி தெரில. அப்போ பார்த்து பையன் வேற அழுதுறான். உடனே வந்து ஐயோ அம்மா எந்திரிச்சிருவாங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படிங்கும்போது ஹீரோ வந்து கிளம்புற மாரி தெரியல. ஹீரோயினும் சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த சைடு ஆலிஸும் கூக்கும் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது கூக்கு சொல்கிறார், நம்ம இந்த மாதிரி நைட்டில் நடந்து வர்றது வந்து சில பேருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படின்னா யாருக்குமே இருக்காது, அதான் உன்னோட பொண்ணோட அப்பாவுக்கு அப்படின்னு நீ உனக்கு தெரியாதா, என்னோட பொண்ணு பிறந்ததுலேருந்து அவள் அப்பா மூஞ்ச பார்த்ததே கிடையாது, ஏன்னா வந்து அவன் எனக்கு சின்சியராக இல்லை அதனால் நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம், ஆனால் வந்து என்னால் என் பொண்ணு தான் பாதிக்கப்பட்டா, அவளுக்கு தான் அப்பா மூஞ்சி பார்க்க முடியாமல் போயிட்டு அவள்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அப்பா அந்த சைடு இந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, ஆனால் வந்து அவன் வந்து பொண்ணை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கான், என் பொண்ணு ஒரே அப்பா எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான், என்னால் என்ன செய்கிறதுனே தெரிய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண் கலங்கி அழுறாங்க. டாக்டர் ஹூக்கு தான் கையை பிடிச்சி ஆறுதலாக இருக்கார். நேற்று நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் நாளைக்கு நடக்க போகிறத நம்மளால் நல்லபடியாக மாற்ற முடியும், அதை நினச்சிட்டு நீ வாழு, நடக்கிறத அப்படி நடக்க விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சைடு ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இந்த பாலத்தில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோ சொல்ல நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசலாம்னு நினச்சேன், நீ ஏன் பேச விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அம்மா பார்த்துருந்தாலே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோயினும். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறான், நம்ம மனிதர்களே இப்படி தான், முன்னாடி ஒன்றா இருக்கும்போது நம்ம 2 பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தோம், ஆனால் இப்போ பாரு இப்போ என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டோன்னே இப்போ வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு, இல்லை இல்லை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறான் அதெல்லாம் எதுவுமே மாறலை, நம்ம பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாம் என் மேலே தானே தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னேன். இல்லை நம்ம 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது, நம்ம எல்லாம் நினச்சிட்டோம் டிவியில் மூவிஸில் பார்க்குறது தான் உண்மை, அப்படி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம், ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஹீரோ ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எதுவுமே காட்ட மாட்டாங்க, அதுதான் எண்டாக காட்டுவாங்க, ஆனால் லைஃப் அது கிடையாது, நம்ம பிகினிங்கே அதுதான், மேரேஜ் தான் பிகினிங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே, டிவி சீரியஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம், கல்யாணம் வரைக்கும் வந்து போட்டு முடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத காட்ட மாட்டாங்கல்ல, அது காட்டினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்யாண வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமானது தான், அப்போ தான் வந்து நம்ம 2 பேரும் அதர் சைட்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம், புரிதல் நமக்குள்ளே ஒழுங்காக இல்லை, நீயும் டயர்டாக இருந்த நானும் டயர்டாக இருந்தேன், நமக்குள்ளே சரியான புரிதல் இல்லை, அதனால தான் இப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் அவ்வளோ வந்து லவ் பண்ணலை அப்படின்னு நினைக்கேன், இல்லைனா நம்ம 2 பேருமே வந்து ஹோல்ட் ஆகிருப்போமே அப்படின்னு சொல்கிறத கேட்டோன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிக்காங்க, ஆனால் ஹீரோயின் வந்து பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோ கேட்கான், எனக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது உன்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கான்.
அப்போ பார்த்து லூசி ஓடி வர உன்னோட ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லி கொடுக்க வரும்போது நான் எங்கேயும் போகல, நான் வீட்டுக்கு தான் வர போகிறேன் அப்படின்ன உடனே ஹீரோ வந்து ஹேண்ட்பேக்கை வாங்கிக்கிறான். உடனடியே லூசியை வந்து சரி சரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுறா. ஹீரோ வந்து நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி கொடுக்கும்போது என் ஹேண்ட்பேக்கை தா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் தாத்தான்னு சொல்லி பின்னாடி போக ஹீரோ முன்னாடி போயிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.